வணக்கம். தமிழக வளர்ச்சி ஆவணத்தில் இளைஞர்களுக்கு முதலிடம். இளைஞர்களின் வளர்ச்சி என்ற இந்த ஆவணத்தின் முதல் திட்டம் உலகில் எந்த நாடுகளிலுமே கிடையாது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உலகிலேயே இன்றைய சூழலில் இளைஞர்கள் அதிகம். 18 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அதிகம். அதில் அத்துணை நாடுகளையும் சராசரியாக பார்த்தால் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலம் முதலிடம் என்றால் 18 வயது முதல் 40 வயது வரை உள்ள இளைஞர்கள் தமிழகத்தில் தான் அதிகம். 52%. இளைஞர்கள் மனது வைத்தால், இளைஞர்கள் சற்று சிந்தித்தால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே மாற்றி காட்ட முடியும். உலக அரங்கில் இந்தியா முதல் தர நாடாக மாற்றி காட்ட முடியும். அதற்காகத்தான் உலகிலேயே இல்லாத ஒரு திட்டத்தை இளைஞர்களின் வாழ்வுக்காக, அவர்களின் நல்வாழ்வுக்காக இந்த திட்டத்தை அனைத்து இந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது. மாணவர்கள், இளைஞர்கள் வருங்கால தூண்கள், சிற்பிகள், வருங்கால இந்தியா, எதிர்காலம் என்றெல்லாம் அரசியல்வாதிகள் பேசிட கேட்டிருக்கிறோம். ஆனால் ஏதேனும் உரிமைக்காக மாணவர்களோ அல்லது இளைஞர்களோ அரசை எதிர்த்து போராடும் போது தீவிரவாதிகளை நடத்துவதைப் போல்தான் இதுவரை அரசாங்கங்கள் நடத்தி கொண்டிருந்தது. அந்த நிலை தொடராது, நிச்சயம் மாறும், மாற்றி காட்டுவோம். அதற்காக அனைத்திந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பிற கட்சிகளில் இருப்பதைப் போல் அணிகள் இருக்காது. இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி என்றெல்லாம் இருக்கும். நாம் சற்று வேறுபடுவோம் என நினைக்கிறேன். இளைஞர் படை, மாணவர் படை, மகளிர் படை, இப்படித்தான் வழக்கறிஞர்கள் படை என இப்படித்தான் நமது இயக்கத்தில் ஒவ்வொரு அணிகளும் படைகளாக மாறப்போகிறது. ஏனென்றால் விலைவாசி உயர்வு, ஏற்றத்தாழ்வு, ஜாதி மத பேதங்கள் இவற்றையெல்லாம் எதிர்த்து அணிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. படைகளால் தான் படையெடுத்து போராடி வென்று முடிக்க முடியும் என்பது எங்களது எண்ணம். எனவேதான் ஒவ்வொரு அணிக்கும் படையென பெயர் வைக்கப் போகிறோம். இப்போது இளைஞர்களின் பக்கம் வருகிறேன். இன்றைய சூழ்நிலையில் தமிழகம் பெரும் கடனில் சிக்கி தவிக்கிறது. இதை பார்த்து இளைஞர்கள் பாராமுகமாக இருந்திடாமல் விரைந்து செயல்பட்டு தங்களையும் காத்து நாட்டையும் காத்திட வேண்டும் என விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறது. தங்களையும் காக்கும் தற்காப்பு திட்டம்தான் இந்த இளைஞர்களின் பாழடைந்து வரும் தமிழகத்தின் நிலை கண்டு பாராமுகமாக இளைஞர்கள் இருந்திடாமல் விரைந்து செயல்பட்டு இளைஞர்கள் நாட்டையும் தங்களது வீட்டையும் காக்கும் தற்காப்பு திட்டம்தான் இந்த இளைஞர்களின் வளர்ச்சி திட்டம். இன்றைய உலகமே இமெயிலில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சி தான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ட்விட்டர், எக்ஸெட்ரா. இதை உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தது சிவா ஐயாதுரை என்ற தமிழக இளைஞர். இன்று உலகமே தமிழனால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எது வேண்டுமானாலும், எந்த தகவல் நமக்கு கிடைக்க வேண்டுமானாலும் கூகுளில் பார் என்றுதான் சொல்கிறோம். ஆனால் அந்த கூகுளை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது சுந்தர் பிச்சை என்ற ஒரு தமிழன். ஏன் அமெரிக்காவில் ஆங்கிலேயர்கள் இல்லையா? லண்டனில் இல்லையா? ஜப்பானில் இல்லையா அறிவாற்றல் கொண்டவர்கள்? ஆனால் உலகமே தமிழனின் அறிவாற்றலைத்தான் நம்புகிறது. நாம் ஏனோ நம்பாமல் கோட்டை விட்டு விட்டோம். அதனால்தான் நாம் முடங்கி கிடக்கிறோம். விழித்தெழுவோம், ஒன்றுபடுவோம், உயர்ந்து நிற்போம். தமிழ் இளைஞன் மனது வைத்தால் உலக நாடுகளில் முதன்மை நாடாக, வல்லரசு நாடாக இந்தியாவை மாற்றி காட்ட முடியும். அதற்கு தமிழக இளைஞர்கள் வழிகாட்டியாக இருக்க முடியும். அதற்கு உதாரணம்தான் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஜல்லிக்கட்டு வெற்றி. அப்படிப்பட்ட வீர இளைஞர்களுக்காக உலக நாடுகளில் எங்குமே இல்லாத உன்னத திட்டம்தான் இந்த இளைஞர்கள் வளர்ச்சி திட்டம். அதாவது நமது இளைஞர்கள் அதிகம் பேர் வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்க வேண்டும் என்று எல்லோரும் திறமையானவர்கள் அத்துணை பேரும் வெளிநாடுகளில் சென்று அவர்களுக்காக உழைத்து ஓடாய் தேய்ந்து நமது உழைப்பையும் அறிவையும் அயல் நாடுகள் பயன்பெற அளித்துவிட்டு வருகிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், மேலை நாடுகள், அதாவது
வல்லரசு நாடுகளில் இருந்து கூட இங்கே வர சொல்லி அவர்களுக்கு இங்கே வேலை கொடுக்க முடியும் நீங்கள் மனது வைத்தால். இந்திய இளைஞர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் மனது வைத்தால் வெளிநாடுகளிலிருந்து, முக்கிய வல்லரசு நாடுகளிலிருந்து, பணக்கார நாடுகளிலிருந்து தொழிலாளர்களை இங்கே வரவழைத்து அவர்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லரசாக இந்தியாவை மாற்றி காட்ட முடியும். அதற்குத்தான் இளைஞர்கள் வளர்ச்சி திட்டத்தில் எங்களது இயக்கம் யூத் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற தனியொரு வங்கியை ரிசர்வ் வங்கியின் அனுமதியோடு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கிளைகளிலும் நிறுவ இருக்கிறது. 18 வயது முதல் 40 வயது வரை இளைஞர்களாக கணக்கிட்டு அவர்களுக்காக மட்டுமே அந்த வங்கி செயல்படும். ஆண் பெண் இருபாலருக்கும். படித்த படிக்காத இளைஞர்கள் இணைந்து ஒரு தொழில் தொடங்க திட்டம் கொடுத்தால் வங்கி பரிசீலித்து திட்டத்திற்கேற்ற கடனுதவி வழங்கும். அதற்காக, அந்த கடனுக்காக எந்த விதமான ஆவணங்களோ உத்தரவாதமோ தேவையில்லை. குறிப்பாக ஐடி ரிட்டர்ன்ஸ், பேலன்ஸ் ஷீட், செக்யூரிட்டி. ஒரு மாணவன் படித்து முடித்துவிட்டு பட்டதாரியாகிவிட்டு அவன் ஒரு தொழில் செய்ய வங்கியை அணுகினால் அந்த வங்கியில் என்ன கேட்கிறார்கள்? கடனுக்கு ஐடி இருக்கிறதா, 3 ஆண்டுகள் ஐடி இருக்கிறதா, செக்யூரிட்டி இருக்கிறதா, 3 ஆண்டுகள் பேலன்ஸ் ஷீட் இருக்கிறதா என வங்கிகளில் கேட்கிறார்கள். சிரிப்பு தான் வருகிறது இந்திய அரசியல் சாசன வங்கிகளின் சட்டத்தை பார்த்து. எப்படி ஒரு மாணவன் படித்து முடித்துவிட்டு வெளியே வந்ததும் 3 ஆண்டுகள் ஐடி ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், 3 ஆண்டுகள் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும், அவன் பெயரில் செக்யூரிட்டி எப்படி இருக்கும்? இதை சிந்திக்க வேண்டாமா? அதனால்தான் நாங்கள் உத்தரவாதமே தேவையில்லை. அதனால்தான் அந்த கடனுக்கு எந்த விதமான ஆவணங்களோ உத்தரவாதமோ தேவையில்லை. இளைஞர்களே உத்தரவாதம். இளைஞர்களையும் அவர்களது திறமையையும் நாங்கள் உத்தரவாதமாக எடுத்துக்கொள்கிறோம். கடன் உடனடியாக வழங்கப்படும். 2 ஆண்டுகளுக்கு வட்டி கிடையாது. 3வது ஆண்டிலிருந்து மாதம் கடன் தொகை திரும்ப செலுத்தப்பட வேண்டும். 18 வயது முதல் 40 வயது வரை இளைஞர்களாக கணக்கிடப்படும். 40 வயதில் கடன் பெற்றால் 50 வயதுக்குள் செலுத்திட வரையறை செய்யப்படும். 40 வயதில் கடன் பெற்றால் 50 வயதுக்குள் செலுத்திவிட வரையறை செய்யப்படும். மேற்கண்ட வங்கியிலிருந்து கொடுக்கப்படும் கடனுக்கு அரசே உத்தரவாதம் கொடுக்கும். திறமையான தமிழக இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்று குறைந்த ஊதியம் பெற இனிமேல் வழியே இருக்காது. நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து வரும் வேலையாட்களுக்கு வேலை தர முடியும். அப்படி செய்தால் நமது இளைஞர்களின் உழைப்பையும் அறிவு திறமையையும் தன் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயன்பெறும் வகையில் நாடும் வளம் பெறும் அற்புதமான திட்டம்தான் இந்த இளைஞர் வளர்ச்சி திட்டம். இந்த திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்படும். தமிழக இளைஞர்களின் வாழ்வு வளமாக்கப்படும். இந்திய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இந்த திட்டம் அமையும். இளைஞர்கள் தொடங்கும் தொழிற்கூடங்களில் அரசு ஆலோசகர் ஒருவர் இடம்பெறுவார். அவருக்கு அரசே ஊதியம் வழங்கும், இருப்பிடமும் வழங்கும். வங்கிக் கடன் முழுமையாக திருப்பி செலுத்திய பின் அரசு ஆலோசகர் திரும்ப அழைத்துக் கொள்ளப்படுவார். எனவே இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி என புரட்சித் தலைவர் சொன்ன கருத்துக்கேற்ப இளைஞர்கள் எழுச்சி பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், நாடும் வளர வேண்டும், உங்கள் வீடும் வளர வேண்டும், இந்தியா வளர வேண்டும். உலக அரங்கில் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு நாடு என பெயர் பெற தமிழக இளைஞர்களாகிய நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு, அடுத்து நீர்நிலைகள் குறித்து அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.